அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே 2 வாழைப்பழமும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவல் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்த்திக்கலாம். கூடவே 2 சிட்டிகை ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லாட்டி தேங்காயை அரைக்கும் போதே 2 பல்ஸ் விடும்போதே 2 ஏலக்காய் அது கூட சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் 1/4 கிலோ அவல் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அவலுக்கு 50 கிராம் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போதே லைட்டாக அந்த வாழைப்பழத்தை ஃபோர்க்கால் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து கலந்து விடுங்க. அப்படி இல்லாட்டி கையிலேயே வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல், வாழைப்பழம், அப்புறம் கரும்பு சர்க்கரை இதெல்லாம் அவள் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.